ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு தம்ப்லைன் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. ஆமாம், நான் எப்படி என்னோட ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணேன். 78 கேஜிஸ்லேருந்து எப்படி 55 கேஜியாக மாறினேன்றதை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒரு 5 வேஸ் மட்டும் ரெகுலராக ஒரு 3 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணேன். என் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டர், ஃபுட்டு, வாக்கிங், சே நோ, சிம்பிள் எக்ஸசைஸ். இது எப்பப்போ பண்ணணும், எப்படி பண்ணால் வெயிட் லாஸ் ஆகுன்ற டிப்ஸை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஹாட் வாட்டர் இதுதான் ஃபஸ்ட்டு டிப். ரொம்ப எஃபெக்டிவான டிப் இது. நம்ம டெய்லி மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் ஹாட் வாட்டர் குடிக்கணும். ரொம்ப சூடாக கொதிக்கும் குடிக்கக்கூடாது. ஒரு மீடியமான சூடில், நம்ம எப்படி டீ காஃபிலாம் எந்த சூடில் குடிப்போமோ அந்த சூடில் குடித்தா போதும். ஒரு நாளைக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்றோம்ல, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு தடவை இந்த ஹாட் வாட்டரை நம்ம குடிக்கணும். அப்படி நம்ம குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிக்கிறனால நம்ம அளவாக சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கிறனால நம்ம சாப்பிட்டது ஃபுல்லாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகும். இப்படி நம்ம ரெகுலராக குடிச்சிட்டே வரும்போது நம்ம ஃபேஸும் நல்லா க்ளோ ஆகும், நம்ம பாடியும் நல்லா ஹைட்ரேட் ஆகும். இந்த ஹாட் வாட்டரில் அவ்வளோ தெரப்பீஸ் இருக்குது. இதை தான் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்ம கோல்டு வாட்டரை அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஹாட் வாட்டர் குடிங்க. அவ்வளோ உங்கள் கொலஸ்ட்ராலை அது லாஸ் பண்ணும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப். செகண்டு, ஃபுட்டு. நம்ம ஒரு நாளைக்கு சாப்பிட்ற 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை நம்ம சமைக்காத உணவு சாப்பிட்ணும். அதாவது ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, இந்த ஃப்ரெஷ் ஜூஸு, இந்த மாதிரி, அதுவும் ஏர்லி மார்னிங் இந்த மாதிரி சாப்பிட்டா நம்ம டேவே நல்லா ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுல நம்ம ஒயிட் ரைஸை கம்மி பண்ணிவிட்டு நம்ம என்ன வீட்டில் வெஜிடபிள்ஸ் வைக்கிறாங்களோ அந்த வெஜிடபிள்ஸை அதிகமாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற சாப்பாடை நம்ம சாப்பிட்ணும். வாழைப்பழம், அடுத்து இந்த பச்சை பயிர் வகைகள் நிறையா சாப்பிட்லாம். இப்படிலாம் சாப்பிட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம பாடி கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். தேர்டு டிப், வாக்கிங்கா வெளியே போயெலாம் வாக்கிங் பண்ண முடியாதே எப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஒரு நாளைக்கு ரெகுலராக யார்கிட்டையாச்சும் ஒரு 1/2 அன் ஹவராச்சும் நம்ம ஃபோன் பேசுவோம். அப்படி பேசும்போது எந்திரிச்சு நடந்துக்கிட்டே பேசணும்னா ஃபோன் பேசுகிற இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம நடக்கிறோன்றது நம்மளுக்கு ஃபீல் ஆகாது. அப்படி நடந்துக்கிட்டே நம்ம பேசும்போது நம்ம பாடியில் இருக்க வெயிட்டும், எக்ஸஸ் வெயிட்டும், கொலஸ்ட்ராலும் லெஸ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவராச்சும் நம்ம நடக்கணும். இந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணி நடந்து பாருங்கள். சே நோவா. எதுக்கு நோ சொல்லணும்? ஜங்க் ஃபுட்ஸ், சுகர், ஸ்வீட்ஸ், இதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் டயட்டில் இருக்கிறப்ப நோ சொல்லிடணும். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணாலும் இதெல்லாம் சாப்பிட்றனால இன்னும் எக்ஸஸ் வெயிட் ஏறிக்கிட்டே தான் போகும். ஆனால் நீங்கள் டயட் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நோ சொல்லிடணும். சிம்பிள் எக்ஸசைஸ். ஆமாம், ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். ஆனால் நீங்கள் அந்த 15 நிமிஷமும் கரெக்டாக பண்ணணும், ரெகுலராக பண்ணணும். ஒரு 2 மந்த்ஸ் ஆச்சு ரெகுலராக பண்ணணும். ஏனோ தானோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணாமல் உங்கள் பாடி பார்ட்ஸில் உங்களுக்கே தெரியும். இப்போ எனக்கு கையில் ஆம்லையும் பெல்லியிலேருந்து அதிகமான கொலஸ்ட்ரால் இருந்துச்சு. அதுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணணுன்றதை பார்த்து நான் ரெகுலராக பண்ணனால எனக்கு அந்த வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்கள் பாடி பார்ட்ஸில் எந்த பார்ட்டில் வெயிட் அதிகமாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இனியாஸ் மாம் சேனலை சப்ஸ்கிரைப்